ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடி ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்கள் நம்ம இருக்கிறோம், ஆரம்ப மாதத்தில். ஆகவே வசனத்துக்கு நேராக நம்ம திரும்பவும் வசனத்தை கேட்போம். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். கேட்கிற பார்க்குற எல்லா மக்களின் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, கிருபை தாங்கட்டும். வசனத்துக்கு நேராக திரும்ப உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாமோடு பேசின அற்புதமான ஒரு வேத பகுதிங்க இது. இந்த நாள் செய்திக்கு தலைப்பு உத்தம இருதயத்தோடு நட. உத்தம இருதயத்தோடு நட. வாக் வித் எ பர்ஃபெக்ட் ஹார்ட். இந்த வசனங்களின் அறிமுகத்தை கொஞ்சம் மனசில் வைக்கிறேன். ஆண்டவர் இப்பொழுது ஆபிரகாமோடு பேசும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது 99. வேத வசனங்களை நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஆராய்ந்து பார்த்தால் அவர் வயசு கணக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நல்லது. ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து ஆபிரகாம் தன் தகப்பன் மனைவி சாராள், லோத்து இவள் குடும்பத்தோடு புறப்பட்டு வருகிறார். வந்து ஆரான் என்கிற இடத்துல அவர்கள் நீண்ட நாளும் தங்கிவிடுகிறார்கள். பிறகு ஆண்டவர் பேசி மறுபடியும் ஆபிரகாம் சாராளையும் லோத்துவை அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு வருகிறார். ஆரானிலிருந்து புறப்படும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது 75. நீங்கள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 12:4. கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்படி கானான் தேசத்துக்கு வந்து 11 ஆண்டுகள் கானான் தேசத்தில் அவர் சஞ்சரித்திருக்கிறார். இந்த 16ஆம் அதிகாரம் முடியும் பொழுது, அதாவது இஸ்மவேல் பிறந்த பிறகு 11 ஆண்டுகள் முடிவடைகிறது. 75 புறப்பட்டாருங்களா, 11 ஆண்டுகளை சஞ்சரித்து அதன் முடிவில் இஸ்மவேல் வந்து விட்டார். அப்போ வயசு நீங்கள் 86. 16 வாசிங்க. ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். இப்போ 86 வயது இஸ்மவேல் வந்தான். அதன் பிறகு 13 ஆண்டுகள் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசலை. 13 வருஷம். இப்பொழுது இதெல்லாம் சேர்த்து பார்த்தால் ஆபிரகாமுக்கு வயது 99. சாராளுக்கு வயது 89. இப்படி 99 வயதாக இருக்கும் பொழுது ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். இப்போ 17:1 வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி. 99 வயதான பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். இந்த 13 ஆண்டுகள்
ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கும் 17ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட வருஷம் 13 ஆண்டுகள். இந்த 13 ஆண்டுகளிலே ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசவில்லை, தரிசனம் கொடுக்கவில்லை, சொப்பனத்திலோ தரிசனத்திலோ எந்த விதத்திலும் பேசலைங்க. அப்படி ஆபிரகாமோடு பேசாதிருந்த ஆண்டுகள் இந்த 13 வருஷம். ஆண்டவர் பேசி வழிநடத்தின ஆண்டவர் தமது தாசனை ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து நீ வா, உனக்கு நான் கானான் தேசத்துக்கு கொடுப்பேன் என்று அழைத்து கொண்டு வந்தவர் கானான் தேசத்துக்கு வந்த பிறகு இப்பொழுது 13 வருஷம் ஆபிரகாமோடு பேசலுங்க. அவருக்கு எந்த தரிசனத்தை கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு இருண்ட நாட்களாகவே இருந்திருக்கும் ஆபிரகாம். ஆனாலும் ஆண்டவர் பேசவில்லை என்றாலும் அது ஒரு இருண்ட நாட்களாக இருந்தாலும் ஆபிரகாம் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார். இவ்வளவு ஆச்சரியமான ஒரு தேவ மனுஷன் பாருங்க. விட்டு விலகவில்லை, தொடர்ந்து வழக்கம் போல் உத்தமமாய் பின்பற்றினார் அந்த இருளான நாட்களிலும். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் பேசாதனால, ஆண்டவரே எங்க இருக்கிறீ, உம்மை வெளிப்படுத்தும், ஏன் என்னை கைவிட்டி என்றெல்லாம் ஆபிரகாம் முறுமுறுக்களை புலம்பல பாருங்க. ஆண்டவர் பேசாத அந்த நாட்களில் உத்தமமாய் பின்பற்றினார். கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய காரியங்களிலே ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் இருளான காலகட்டங்கள் உண்டு. தேவ பிள்ளைகளுக்கு, எத்தனையோ தேவ மனிதர்களுக்கு இப்படி இருளான காலகட்டங்கள் இருந்திருக்கிறது. யோசேப்புக்கு 13 ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்ட பிறகு 30 வயதில் பிரதம மந்திரி ஆகிறார். 13 வருஷம் அவர் கிட்டத்தட்ட இருண்ட வருஷங்கள் தான். அப்படி தேவ வருஷம் நிறைய பேர் எடுத்து பாருங்க நீங்க. தாவீதாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் அது ஒரு இருளான காலகட்டம் போல தான் அவருக்கு. இப்படி அநேக தேவ மனுஷர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இருளான காலகட்டங்கள் இருந்திருக்கிறது. அந்த காலகட்டங்களில் உத்தமாய் கர்த்தரை பின்பற்றி இருக்கிறார்கள். ஆபிரகாமை பாருங்கள், எதுவும் முறுமுறுக்கல, கேள்வி கேட்கல, உத்தமமாய் பின்பற்றினார். இதை கேட்கிறவங்க உங்கள் ஆயுசு நாட்களிலே காலங்களிலே சில நேரம் இப்படி இடைப்பட்ட நாட்கள் இருளான காலகட்டங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே ஜெபம் கேட்கப்படவில்லையா, என்ன நடக்குதுன்னு தெரியலையா, எங்கே போய்கொண்டிருக்கிறது பிரச்சனை, தலைக்கு மீறி போய்விட்டது, என்ன செய்வது, எப்பக்கம் இருளாக இருக்கிறது, எல்லாம் சூன்யமயமா இருக்கிறது, எல்லாம் எதிராக இருக்கிறது, கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை அப்படி இருளான காலகட்டத்தில் இருக்கிறீங்களா? உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே பக்தன் ஆபிரகாமை பாருங்கள், உத்தமமாய் பின்பற்றினார். ஆகவே பின்வாங்காம உண்மையா தொடர்ந்து பின்பற்றுங்கள். ஒரு நாள் இருளான காலகட்டங்கள் முடிவுக்கு வரும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏசாயாவில் ஒரு வார்த்தை இருக்குதுங்க. 50ஆம் அதிகாரம் 10வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி, தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டில் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டவர் நம்பி அவரை சார்ந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். சரிங்க. இந்த 13 வருஷத்துக்கு பிறகு இப்பொழுது ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்தார், அதை நம்ம பார்க்கணுங்க. இப்படி 13 வருஷங்கள் பேசாதிருந்து இப்பொழுது சந்தித்துக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒன்று, ஆபிரகாமின் சரீரமும் சாராளின் சரீரமும் செத்து போகிற வரையிலும், பலனற்று போகிற வரையிலும் கர்த்தர் காத்திருந்தார். அப்பொழுதுதான் அவரது வல்லமை சரித்திர விளங்க பண்ணி அற்புதத்தை செய்து, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணுவதற்கு ஆபிரகாம் சரீரமும் சாராளிசும் செத்து போகிற வரலும் பலனற்று போகிறவர்களும் பொறுமையாக காத்திருந்தார். நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்னா ஆண்டவர் சில நேரத்தில் இப்படி பொறுமையாக இருப்பாருங்க. ஸோ பொறுமையாக இருக்கிற நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. பாருங்க, நீங்கள் ரோமர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தை இருக்குது.
19 வாசித்து பாருங்களேன். 19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பார்த்தீங்களா? அப்படி 2 பேருடைய சரீரமும் செத்து போன பிறகுதான் ஆண்டவர் தமது வல்லமை விளங்க பண்ணி அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை ஆபிரகாம் சாராள் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் காத்திருந்தார். ஒன்று. இன்னொன்று, இப்பொழுது ஏன் சந்தித்தார்னா, ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு 100வது வயதில் புத்திரவாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய கால கிரமம். அது அந்த காலம் நெருங்கிவிட்டது. அந்த காலம் நெருங்கிவிட்டதுனால ஆண்டவர் இப்பொழுது சந்தித்து உனக்கு ஈசாக்கு பிறப்பான் என்று இதே அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 19 வசனம் அது பார்க்குறோம் நம்ம. இப்போ ஈசாக்கு பிறக்க போகிறான், ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார், அந்த நாட்கள் நெருங்கிவிட்டது என்பதனால ஆண்டவரே வந்து சந்திக்கிறார். ஆண்டவர் நம்ம சந்திக்கிற காலம் நெருங்கிவிட்டால் ஸ்தோத்திரம், நாம் விரும்பினாலும் சரி விரும்பாமல் போனாலும் சரி ஆண்டவரே காரியங்களை துரிதமாய் செயல்படுத்தி சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு காலங்களுக்கு காத்திருக்கணும். பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள், ஏற்ற காலத்தில் உயர்த்தம்படிக்குன்னு 1 பேர் 5:6 வாசிக்கிறோம். நம்ம இது கேட்குறவங்க ஸ்தோத்திரம், கால தாமதமாகிறது, என்ன செய்வது ஏது என்று அவசரப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம், கவனிங்க, அவர் காலங்கள் தப்பாது. ஒரு நிமிஷம் முந்தி வர மாட்டார், பிந்தி வர மாட்டார், தவறும் செய்ய மாட்டார், ஏற்ற நேரத்தில் சந்திப்பார், பயப்படாதிருங்க. ஆக அந்த காலம் வந்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு அப்படி சொல்றாரு. அதுக்கு தான் இந்த 13 வருஷம் கழித்து ஆண்டு வந்து பேசுறாருன்னு சொன்னேன். இப்போ ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பாருங்க, அந்த முதல் வசனத்தில் 3 வார்த்தை மிக முக்கியமானது. மறுபடியும் வாசிக்கலாம். 17:1. ஆபிராம் 99 வயது ஆனபோது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். 2வது, எனக்கு முன்பாக நடந்து கொண்டிரு. 3வது, உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன் வாக்குதத்தை ஏன் கொடுக்கிறாருன்னா, ஆபிரகாமே, என்னால் எதையும் செய்ய முடியும், என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் 18-14 வாசித்து பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆபிரகாமுக்கு சொல்வதற்காகத்தாங்க நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகவே நீ இப்படி இருக்கிறது போல என்னை நம்பு, என்னை நம்புகிற உனக்கு நான் சர்வ வல்லமுள்ள தேவனாயிருப்பேன், எந்த அற்புதத்தை நான் செய்வேன், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை, நானே உனக்கு எல்லா சகலவற்றையும் கொடுப்பேன், நான் உன்னை திருப்தியாக நடத்துவேன், நீ பயப்படாதே என்று நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னு அங்கே சொல்றாரு. சொல்லிட்டு நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு. அதுதான் ஆபிரகாம் செய்ய வேண்டியது, உத்தமனாயிரு. இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணு கேட்கிறவங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நம் சரீரத்தில் குடும்பத்தில் விளங்க பண்ணுறதுக்கு அவருக்கு முன்பாக உத்தமனாக இருக்கணுங்க. இன்றைக்கி இந்த செய்தி தான் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். நம்ம இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாயிருந்து உத்தமமாய் நடப்பது. அப்படி நடக்கிற ஜனத்தை அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உத்தம இருதயத்தோடு நட அப்படின்னா 3 விஷயங்களில் நம்ம உத்தமமாய் நடக்கணும் என்பதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு, இருதயத்தில் உத்தமம். இருதயத்தில் உத்தமம். சங்கீதம் 101:2 வாசிங்க. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். சங்கீதக்காரன் சொல்றார், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த உத்தம இருதயம். இப்போ ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் ஆண்டவரை பின்பற்றி வந்தார், உண்மைதான். ஆனால் நீங்கள் ஆதியாம் 16ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, இதுவரை ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வந்த பக்தன் ஆபிரகாம்
சூழ்நிலையை பார்த்துட்டு குழந்தை பாக்கியம் இல்லை, நெருக்கடி சூழ்நிலை, இதை பார்த்து விட்டு சாராள் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து வந்த பக்தன் இப்பொழுது சாராள் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆகாரை சேர்த்து கொண்டார். இஸ்மவேல் வந்து விட்டான், மாம்சத்துக்குரியவன். இது தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லை இந்த விஷயம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சமெல்லாம் நிச்சயமா இஸ்மவேல் தான் வருவான். ஆக இஸ்மவேல் பிரச்சனை அப்படின்னா கவனிக்கணும், நீங்க கவனிக்கணும். தேவன் கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்யும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் ஒரு இஸ்மவேலை பெற்றெடுத்து விடுகிறோம் அப்படின்னு மனசுல வைக்கணும். நீங்க தேவ சித்தம் இல்லாம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம உங்க விருப்பப்படி உங்க மாம்ச சித்தப்படி காரியங்களை செய்தால் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் ஒரு இஸ்மவேலை பெற்றெடுப்பீர்கள். இது உங்களுக்கு பிரச்சனைன்னு அர்த்தங்க. இப்போ வாசிங்க 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்த. இதுவரை கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வந்த பக்தன் இப்பொழுது சூழ்நிலை நெருக்கமா இருந்தனால மனைவியாகிய சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். இஸ்மவேல் வந்து விட்டான். இதுல கர்த்தருக்கு பிரியம் இல்லைங்க. ஆகவே 13 வருஷம் பேசலைங்க, 13 ஆண்டுகள் பேசல. காலங்கள் நெருங்கி வந்த பிறகுதான் 13 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் பேச, எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. ஆண்டவர் இருதயத்தில் இருந்து வெடித்து வந்த வார்த்தை இது. என் பக்தன் என் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தேவ சித்தத்தை மீறி சாராளுக்கு செவி கொடுத்து விட்டான் என்கிற வேதனை அவருக்குள்ள இருந்திருக்கிறது. 13 வருஷம் இருந்திருக்கிறது. இப்போதான் அது வெடிக்கிறது வெளியே. உத்தமனாயிரு எனக்கு முன்பாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவரை பேசுகிறார் நம்மிடத்துல. போன வருஷம் நம்ம எப்படி இருந்தோம், எப்படி நடந்து கொண்டோம். அவர் துக்கப்படுத்தியிருந்தால் அவர் சும்மா இருக்கிறது இல்லை, அவர் இருதும் வேதனைப்படுகிறது. ஆகவே கவனிக்கணும். எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு. ஆண்டவருக்கு பிரியமான குணம் இந்த உத்தம குணங்கள். பக்தன் தாவீதை குறித்து வார்த்தை வருது. இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று ஆண்டவரால் பேர் பெற்றவர் தாவீது. அந்த தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 நாளாகமும் 29:17 வாசிங்கள. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். ஆண்டவருக்கு பிரியம் உத்தம குணம். பாத்தீங்களா? அதுதான் இப்ப ஆபிரகாமோட பேசுறாருங்க. ஆண்டவருக்கு பிரியமானது உத்தம குணம். உத்தம குணம். உத்தமமாய் நடந்தால் என்ன நடக்கணும் அதை பார்க்கணும். உத்தமமாய் நடப்பது கர்த்தருக்கு பிரியம். உத்தமமாய் என்ன நடக்கும்? 84ஆம் சங்கீதம் 11 வருஷத்து பாருங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார். இருக்குதா இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். பாத்தீங்களா? உத்தமமாய் நடந்து கர்த்தருக்கு பிரியமா இருந்தா ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்தந்த காலத்தில் செய்வதை செய்வார். அதின் காலத்தில் நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். சரிங்க. இப்போ உத்தம இருதயம் அவருக்கு பிரியன்னு பார்த்தோம். அந்த உத்தம இருதயம்னா என்ன? சங்கீத புஸ்தகம் திருப்பி பாருங்க. 119ஆம் சங்கீதம் 1-2 வருஷம் வாசிக்க பார்க்கலாம். உத்தம இருதயம்னா என்ன? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அப்போ உத்தம இருதயம்னா ஆண்டவருடைய வழிகளில் நடப்பது, கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பது, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி வாழ்வது. அதுதாங்க உத்தம இருதயம். அதே 119 80வது வசனத்தை இப்படி சொல்லுவார். அதே சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவுது. பார்த்தீங்களா? ஆண்டோட கட்டளைகளில்
பிரமாணம், சாட்சி, கட்டளை, வார்த்தை எல்லாமே கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிற வார்த்தை தான் 119. அப்போ உத்தம இருதயம்னா அவர் வழிகளில் நடப்பது, அவர் வசனத்தின்படி நடப்பது, அதுதான் ஆண்டவருக்கு பிரியங்க. அதில் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அதே 119 34 35 வாசிக்க பார்க்கலாம். அதில் தாங்க அவர் பிரியப்படுறார். அவர் எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளில் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் வழியில் நடக்கிறது, அதன்படி வாழறது, அந்த வார்த்தையின் மேல் பிரியமா இருப்பது, அவர் வழிகளில் வசனங்களில் பிரியமா இருக்கிறதுங்க. அப்புறம் அதே 119 24 கூட வாசிக்க பார்க்கலாம். 24 உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது. பார்த்தீங்களா, இன்பமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வசனத்தில் பிரியமா இருக்கிறாரு, அது அவருக்கு இன்பமா இருக்குதான். இன்னொரு வசனம் பாருங்க, 72 வாசிக்க பார்க்கலாம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நலம். பார்த்தீங்களா, அப்போ பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் அதிக பிரியம் கர்த்தருடைய வசனங்க அவருக்கு. இப்படிப்பட்ட இருதயத்துக்கு பேரு தாங்க உத்தம இருதயம். இந்த உத்தம இருதயத்தில் தான் அவர் பிரியமா இருக்கிறார். அதை தான் தாவீது சொல்றாங்க, நீர் உத்தம இருதயத்தில் பிரியப்படுகிற தேவன். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஒரு மனுஷன் பிரியப்படுத்திட்டால் அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதுதான் வாசி கேட்டோம், உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார். இந்த வருஷத்தில், போன வருஷத்தை யோசிக்கிற, ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? இந்த வருஷத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வழிகளில் நடந்து அவருடைய வசனத்தின் மேல், வார்த்தையின் மேல் பிரியமாயிருந்து, அதில் இன்பமாயிருந்து அவரை பிரியப்படுத்துங்கள். அப்படிப்பட்ட உத்தம இருதயம் இருந்தால் சோத்திரம். நான் சவாலாக சொல்ல, ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார். அவர் தானே சொல்லியிருக்காரு 84:11 சங்கீதத்தில், ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. ஆகுது கேட்குறவங்க அப்படி இந்த வருஷத்தில் அதிகமாய் வசனத்தின் கேட்டு வசனத்தின் நடந்து இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். ஆகத்து சொன்னேன், இருதயத்தில் உத்தமம். இந்த உத்தம இருதயத்துக்கு சில அடையாளம் நம்ம பார்க்கணும். உத்தமான இருதயத்துக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்குது. என்ன தெரியுங்களா? ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் 119 101 வாசிக்க பார்க்கலாம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். பொல்லாத வழிகளுக்கும் கால்களை விளக்குவது. இப்போ உத்தம இருதயத்துக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, பொல்லாத வழிகளுக்கு நம்ம கால்களை விளக்குவது. பொல்லாத வழியில் நடக்கக்கூடாது. இது பொல்லாத வழின்னு தெரிந்தா அந்த பக்கம் போகப்படாது. உன் நடையை காத்துக்கொள்ள என்ன அர்த்தங்க? நடை காத்துக்கணும், பொல்லாத வழிக்கு போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அது ஒரு அடையாளமா? இன்னொரு வசனம் சொல்றேன் உங்களுக்கு. 119 104 வாசிங்க பார்க்கலாம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழியையும் வெறுக்கிறேன். இது அதோட பயங்கரமான வசனங்க. பொல்லாத வழிகளை விட்டு நான் விலகுகிறேன். விலகிறது மட்டுமல்ல, அந்த பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன். உலகத்தில் நிறைய மாயமான வழிகள் உண்டு, பொய்யான வழிகள் உண்டு. அதெல்லாம் நமக்கு தெரியாதல்ல, தெரியுங்க. அவைகள் மேல் ஒரு வெறுப்பு வரணும் நமக்கு, இல்லையா? ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக உலகத்து மனிதர்களை போல வாடுறது, உலகத்துக்காகவே வாடுறது, அப்படி இப்படின்னு வாடுறது, சினிமாக்காரரை போல வாடுறது, சினிமா பார்க்கறது, இல்லையா? ஆக தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்களை செய்யறது, உலகத்தாரை போல இருக்கணும்னு நினைக்கிறது, எல்லாம் பொய் வழிகள், பொல்லாத வழிகள். இவைகளை விட்டு விலகி அதை வெறுக்கணுங்க. உண்மையான மனம் திரும்புவதற்கு அடையாளமே ஸ்தோத்திரம் பாவத்தை வெறுப்பது தான். அதான் உத்தம இருதயத்துக்கு அடையாளம், இல்லையா? நாம் விட்டு வந்த பாவம் மறுபடியும் நமக்கு முன்பாக வந்தால் அது நமக்கு வெறுப்பா தெரியணும், கசப்பா தெரியணும். அப்போதான் நீங்க மனம் திரும்புவதே உண்மையான அர்த்தம். உண்மையான மனம் திரும்புவதற்கு அடையாளம் அதுதான். பாவ அறிக்கை செய்து அடையாளம் அதுதான். மறுபடியும் அந்த பாவம் உங்கள் கண்களுக்கு முன்பாக சிந்தையில் வந்து இனிப்பா இருக்கும் என்று சொன்னால் சம்திங் ராங், உங்களோட ரட்சிப்பிலே சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். கவனிங்க,
ஆக உத்தம இருதயம்னா சாதாரண விஷயம் இல்லை. வழிகளில் நடப்பது, அவர் வழிகளின் மேல் பிரியமாயிருப்பது, பொல்லாத வழிகளை விட்டு விலகுவது, பொய் வழிகளை வெறுப்பது, அதுதான் உத்தம இருதயம். இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வசனத்தின்படித்தான் உங்களுக்கு சத்தியத்தை தான் அதிகமாக இந்த வருஷத்தில் போதிக்கணும்னு இருக்கிறேன் நான். ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்தை காட்டிலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரை நேசிக்கிறது என்னங்க அடையாளம்? நம்ம பாடுறோம், நேசிக்கிறேன் ஆண்டவரே, இல்லையா? அப்படின்னா நம்ம பாடுறோம், நம்ம அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாக. நல்லது தாங்க, பாடுங்க, நல்லது. ஆனால் ஆண்டவரை நேசிப்பது உதட்டளவு இருக்கக்கூடாது. ஆக ஏதோ பாட்டோடு நிறுத்தப்படாது. ஆண்டவரை நேசிப்பதுக்கு என்ன அடையாளம்? நான் ஆண்டவர் அதிகமாக என்ன அடையாளம்? வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 97:10 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகளே, தீமையை வெறுத்து விடுங்கள். இப்போ ஆண்டவரை நேசிக்கிறது உண்மையானால் தீமையை வெறுக்கணும். தீமையை வெறுக்கிறவர்கள் தான் ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள். அந்த உத்தம இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், இல்லையா? தீமையை வெறுத்து ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், இல்லைங்களா? இன்னொரு வார்த்தை சொல்கிறேன் உங்களுக்கு. நீதிமொழி 8:13 பாருங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஜனம் நம்ம சொல்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுறது, தீமை வெறுக்கிறது, இல்லையா? கர்த்தர் வசன பிரியம், இதெல்லாம் இருதயத்தை குறிக்கிற வார்த்தைகள். அதான் உத்தம இருதயம்னு சொன்னேன். இப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், அப்படிப்பட்ட இருதயம்னா அதுக்கு என்ன அடையாளம்? இன்னும் வசனத்துக்கு பாருங்க. நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவருக்கு பயந்தவர்கள் என்றால் அதன் இன்னொரு அடையாளம் தீமையை வெறுப்பது. அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், அவர்கள் தீமையை வெறுக்கிறவர்கள், தீமை விட்டு விலகுகிறவர்கள். இதுதாங்க உத்தம இருதயத்துக்கு அடையாளங்கள். அப்படி இருந்து விட்டால் யோவான் ஒரு வார்த்தை சொல்றார். இப்படி அவருடைய வசனத்தின் மேல் பிரியமாயிருந்து தீமைக்கு காலை விலக்கி அதெல்லாம் வெறுத்து ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமாகிய தீமை வெறுத்து நீங்க வாழ்ந்து அப்படிப்பட்ட இருதயம் இருந்தா, யோவான் சொல்ற வார்த்தை, அவர் உங்களோடு கூட இருப்பார். ஸ்தோத்திரம். அவர் அன்பு நம்மள பூர்ணமா இருக்குமா, முழுமையாய் நம்ம நேசிப்பாராம். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை பூர்ணமாய் நேசிப்பார் என்றால் அவருடைய அன்பு பூர்ணமாய் கிடைக்கும் என்று சொன்னால் எவ்வளோ ஆசீர்வாதம் அது. வாசிக்கலாம். 1 யோவான் 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். பாத்தீங்களா? அப்படி பூரண அன்பு நமக்கு இருக்கணுங்க. அதுக்கு நான் சொன்னதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி அந்த உத்தம இருதயத்தில் வாழணும். சரி, இந்த உத்தம இருதயத்தை குறித்து வாழ்ந்த ஒரு கேரக்டரை பைபிள்லேருந்து சொல்லி அடுத்து குறிப்பு போவோம். ரூத்தின் புஸ்தகத்தில் 3:10 வாசிக்க பார்க்கலாம். ரூத்து 3:10. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன அற்புதமான வார்த்தைங்க. உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. முந்தின நற்குணம்னா தான் புருஷன் இறந்து விட்ட பிறகு மாமியார் நகோமிக்கு செய்த நல்ல காரியங்கள், நகோமி இடத்துல நடந்து கொண்ட உத்தம குணம், அது முந்தின நற்குணம். பிந்தின நற்குணம் என்றால் அவர்கள் பெத்லேமுக்கு வந்து விட்டார்கள். பெத்லேமுக்கு வந்த பிறகு வாலிபர் பின்னே போகாமல், செல்வந்தர் பின்னே போகாமல், மனம் போன போகாமல் மாமியார் பேச்சை கேட்டு போவாசை தேடி வந்தா பாருங்க. சுருக்கமாக சொல்ல போனால் முந்தின நற்குணம் என்பது தன் இஷ்டம் போல தன் வாழ்க்கை அமைத்து கொள்ள விரும்பவில்லை, தேவ சித்தத்துக்கு மாறாக வாழ விரும்பவில்லை, தன்னுடைய மாமியாரோடு கூட இசைந்து நடந்து கொண்டாள். 2வது பிந்தின நற்குணங்கிறது
ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போகாமல் போவாசை தேடி வந்தது, வாலிபர்களை தேடி போகாமது, ஐஸ்வர்யனை தேடி போகாமல் இருந்த தேவ சித்தத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. அதான் சொல்றாருங்க இல்லையா? தேவ சித்தத்துக்கு உட்பட்ட இஸ்ரவேல் குடும்பத்தை விட்டு வெளியே போகாமல் வாழ்ந்த நற்குணம். இப்போ ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறாருன்னா, வாலிப பிள்ளை நல்லா கவனிக்கணும். சோத்திரம், மனம்போன போக்கில் வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது. அப்புறம் அந்நிய நுகத்திலே பிணைபடக்கூடாது. தேவ சித்தப்படியாக வாழ்க்கை இருக்கணும். தேவ சித்தப்படியாக வாழ பழகணும். தேவ சித்தத்துக்கு தான் திருமணம் நடக்கணும். உங்கள் காரியங்கள்லாம் அந்நிய நுகத்தில் பிணைபடாமல் கர்த்தர் சித்தப்படி இருந்தால் அதுதான் நல்ல நற்குணம், உத்தம இருதயம். அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்றாரு பாருங்க, ஆச்சரியமான ஆசீர்வாதம். 11, இப்போது மகளே, நீ பயப்படாதே, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். சொல்றாரு பாருங்க, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். அடே அப்பா, நம்ம இருதயம் உத்தம இருதயம் இருந்துட்டா ஆண்டவரே, நமது போவாசாகி ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்றாருங்க, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். ஸ்தோத்திரம். வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, பயப்படாதே. இந்த பயப்படாத வார்த்தை என்ன ஆச்சரியமானது. ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்கு சொன்னார், யாக்கோபு சொன்னார், யோசேப்புக்கு சொன்னார், எல்லா பரிசுத்தவான்களுக்கும் முழுக்க வாசி பாருங்க, பயப்படாது. இப்போ கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு உங்களை பார்த்து, உத்தம இருதயத்தோடு காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்ற, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், போன வருஷத்தில் இழந்ததை திரும்ப கொடுப்பேன், ஓ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா நன்மையினால் நிரப்புவேன் கர்த்தர் சொல்றாருங்க. வேண்டியபடி எல்லாம் கொடுப்பார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. தேவை உத்தம இருதயம். பார்த்தீங்களா? இருதயத்தில் உத்தமம். அதான் ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு. சரி, இப்போ ரெண்டாவது, பொறுமையில் உத்தமம். இருதயத்தில் உத்தமம் பார்த்தோம், பொறுமையில் உத்தமம். யாக்கோபு 1:4. யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் நிறைவுள்ளது. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்கள் பொறுமை பூரணமா இருக்க கடவது. அதான் பொறுமையில் உத்தமன் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு. உங்கள் பொறுமை பூரணமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் கிரியை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த உத்தமம் இருக்கு பார்த்தீங்களா, உத்தம குணம். அந்த உத்தம குணமே அது ஒரு விதை. இந்த உத்தம குணம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பர்ஃபெக்ட் ஹார்ட், இந்த இருதயம் அது ஒரு விதை போன்றது. விதைக்குள்ள எப்படி ஜீவன் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அது விதைக்கப்பட்டு முளைத்து பலனை கொடுக்கிறது. அதே போல இந்த உத்தம குணம் இருக்கு பார்த்தீங்க, அது ஒரு விதை. அது நமக்குள்ளே இருந்து விதைக்கப்பட்டு வளர்ந்து மரமாகி நமக்கு கனி கொடுக்க செய்கிறது இந்த உத்தம குணம். இப்படி விதைக்கப்பட்டு வளர்ந்து கனி கொடுக்க வேண்டுமானால் அதுவரை நம்ம பொறுமையா இருக்கணுங்க. அப்படி சொன்னா ஸ்தோத்திரம், இந்த பொறுமைக்கு மிக மிக அவசியமான குணம் உத்தம குணம். அப்படின்னா எவ்வளவு முக்கியம் பாருங்க. இவரேர் 10:36 ஒரு வார்த்தை இருக்குது, வாசிக்கலாமா? 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு பொறுமை. கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிறைய வாக்குதத்தங்களை எல்லா சபைகளும் கொடுத்திருக்கிறாரு. அதை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த வாக்குதத்தங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பொறுமை தேவைன்னு சொல்றாருங்க இல்லையா? இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாக்குத்தத்தங்களை பெற்றாச்சு, நம்ம அதை எப்படி நம்ம சுதந்திரிப்பது? ஏதோ இந்த மாதம் 1ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சா? அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிப்பது? இந்த வருஷத்தில் கர்த்தரை நம்பியிருக்கிறவளையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் பேசிக்கிறார் நமக்கு. அந்த கிருபை எப்பொழுது சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னா பொறுமையாக இருக்கும் போது தாங்க. பொறுமையாக காத்துக்கணும், அவசரப்படக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
எபிரேயர் 6:11. 6:11. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவளாய் இருங்கள். இப்போ இந்த நமக்கு பொறுமை வேணும். பொறுமையினால் அந்த ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்கள்லாம் இந்த வருஷத்தில் நம்ம சுதந்திரிக்கணும்னா நமக்கு முன் கடந்து போகிற, நமக்கு முன் இருக்கிற பொறுமையோடு இருக்கிறவர்களை நோக்கி பாருங்கள்னு சொல்றாரு இல்லையா? ஆபிரகாம் பொறுமை பாருங்கள், யோபின் பொறுமை பாருங்கள் இல்லையா? தானியேலின் பொறுமையை பாருங்கள். மட்டுமல்ல, இந்த நாட்களில் நமக்கு முன் கடந்தவன் பரிசுத்தவான்களை பாருங்கள், எவ்வளோ பொறுமையா இருந்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பொறுமையாக இருந்தவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம். தேவ மனிதர்களை பாருங்கள், எத்தனையோ மிஷினரிகள் பாருங்கள், நம்ம தேசத்துக்கு வந்த மிஷினரிகளை பாருங்கள், அத்தனை பொறுமை. சீகன் பால் கையரை குறித்து நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவர் அந்நிய நாட்டை சேர்ந்தவர், மொழி வித்தியாசம், கலாச்சார வித்தியாசம், தட்பவெப்ப சூழ்நிலைகள் வித்தியாசம். ஆனால் அந்த தேசத்துக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர் தமிழ் கற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது உட்கார்ந்து அவர் மணலிலே அவர் எழுதி 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 தமிழை கற்றாராம். மணலில் ஒரு வெள்ளைக்காரரு நம்ம நாட்டில் வந்து மணலில் உட்கார்ந்து மணலில் முதல்ல அரிச்சோடி எழுதி 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 தான் தமிழ் கற்றாருன்னா எவ்வளோ பொறுமை இருந்துக்கணும் அவருக்குங்க. அதாங்க சொல்கிறேன், அந்த பொறுமைக்கு காத்திருக்களை பின்பற்றுங்கள். ஆக நீங்கள் மிஷினரியில் பாருங்கள், அப்போ பார்க்க பார்க்க உங்களுக்கு பொறுமை அதிகரிக்கும். அதாங்க சொல்கிறாங்க. இதை கேட்கும் பொழுது அருமையான கத்திரி பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம். ஒருவேளை ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம். பல மாதங்களாக ஆண்டுகளாய் உங்கள் விசுவாசமே கேள்விக்குறியாக இருக்கலாம். ஒன்றுமே எதுவுமே நடக்காத போல இருக்கலாம். எல்லாம் விரோதமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் வையுங்கள், ஜெபம் கேட்கப்படாதனால, உங்கள் விசுவாசம் கனம் பண்ணப்படாதனால, நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்காதனால எல்லாம் தோல்வின்னு நினைக்காதீங்க. ஆனால் பொறுமையாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கணுது நீங்கள் இல்லையா? கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் திட்டம் நிறைவேறும் வரை காத்து கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரம் வரும் பொழுது சோத்திரம், அந்த திட்டம் நிறைவேறும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆகவே தான் இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்கள் நிதானத்தை விட்டுறாதீங்க, பொறுமை விட்டுறாதீங்க, அவசரப்படாதீங்க, ஜபத்தை நிறுத்தாதீங்க, விசுவாசத்தை நிறுத்தாதீங்க, தொடர்ந்து விசுவாசிங்க, தொடர்ந்து பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். ரோமர் 8:28 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். வாசிக்குமா? 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அவருக்கு அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னா என்ன? வாழ்வு, தாழ்வு, நாசம், மோசம், பட்டயம், அதெல்லாம் எழுதி ஒரு லிஸ்டே போடுவார் பாருங்க அந்த அதிகாரத்தில். இதெல்லாம் எதுக்கு நடக்குதான்? எல்லாம் நன்மைக்கு எதுவாக. அப்படின்னா இது எல்லாவற்றையும் நன்மைக்காகவே நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நாம் அடைகிற நஷ்டம், பாடுகள், பட்டயம், மரணம், அது இது நிறைய பேசுகிறார் பாருங்க. இது எல்லாமே நன்மைக்காகவே செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும் சோத்திரம், அந்த திட்டம் நிறைவேறும் போது ஆச்சரியமாக இருக்கும். அதுதாங்க சொல்கிறார் அவர். ஆனால் நாம் தான் அநேக நேரம் அவசரப்படுறோம், ஆண்டவரையே அவசரப்படுத்துகிறோம் நம்ம இல்லைங்களா? சங்கீதக்காரன் இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், அது ஆச்சரியமானது. சங்கீதம் 83:1 வாசிக்க பார்க்கலாம். 83:1. தேவனே தேவனே மௌனமாயிராதேயும், மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மாயிராதேயும், சும்மா இராதேயும். பாருங்க, அவருக்கு அவசரம், பொறுமை இழந்துட்டார் அவர். பேசாமல் இராதேயும், பொறுமையாயிராதேயும், சும்மா இராதேயும். சாமி, நீங்கள் 13:1 பாருங்க. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? பார்த்தீங்களா, பதில் வரல. பதில் வராதனால அவசரப்படுறாருங்க. அவர் கரத்தை தீவிரப்படுத்த தூண்டுறார். கரம் நீட்டப்படட்டும் சாமி, ஏன் சும்மா இருக்கிறீங்க? 28:1 கூட வச்சுங்களேன்.
என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழையில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவே. ஆச்சுங்களா? மௌனமா இருக்காதீங்கப்பா என்று ஆண்டவர் அவசரப்படுத்துறாருங்க. ஆனால் ஆண்டவர் அவர் காலத்தில் தான் செயல்படுவார் என்பதையும் தேவஜனம் மறக்கக்கூடாது. இந்த பூரணங்கிறது, இந்த உத்தம குணம், இந்த பூரணம், இந்த பொறுமை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்துடாதுங்க இல்லையா? எபிரேயர் 6:2 பூரணராகவும் கடந்து போவோம் வாருங்கள் அப்படின்னா அது தொடர்ச்சியான ஒரு வேலை அது இல்லையா? அது தொடர்ச்சியான வேலை நடக்கணும்னா பொறுமையாக இருக்கணும்னு அர்த்தங்க. ஆகவே அருமையான கத்திரி பிள்ளைகளை இதை கேட்குறவங்க ஆண்டவங்களோடு பேசுகிறான்னு விசுவாசிங்கள். விசுவாசித்து ஸ்தோத்திரம், நமக்கு முன்பாக கடந்து போன பொறுமையோடு இந்த தேவ மனிதலை பாருங்கள். இந்த உத்தம குணம்ங்கிறது, பொறுமைங்கிறது ஒரே நாளில் வர்றதல்ல. அது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். அதை மனதில் வைத்து தொடர்ந்து கடைபிடிங்கள். இயேசுவை பாருங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்கு, மத்தேயு சுவிசேஷம் 19:21. நம்ம எல்லாருக்கும் மாதிரி ஆண்டவர் தான். அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனை பார்த்து சொல்றார், வாசிக்கலாமா? அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினார் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் என்னை பின்பற்றி வா இல்லையா? அதான் பூரண சர்க்குணம்னா உத்தமம்னு அர்த்தம். அப்படி நீ உத்தமமாய் பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் என்னை பின்பற்றி வா. ஆகவே நம்ம ஆண்டவரை தான் பின்பற்றணுங்க. என்று கேட்டால் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் எத்தனை பொறுமையாக இருந்தார் இல்லையா? கன்னத்தில் அறைந்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், சவுக்கால் அடித்தார்கள், வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள், ஆணிகளால் கடாவி சிலுவையில் அறைந்தார்கள், சிலுவையிலிருந்து இறங்கி வா நீ தேவனுடைய குமாரனானால் அப்படி சொன்னாங்க, தூஷித்தாங்க. இவ்வளவோ நடந்த பிறகும் அவர் இறங்கி வரல பாருங்க சிலுவையிலிருந்து. அதாங்க பொறுமை. இறங்கி வராதனால்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவங்களாம் நினைக்கிறாங்க இறங்கி வராதனால அவர் தேவகுமார் இல்லைன்றான். ஆனால் அவர் இறங்கி வராதனால்தாங்க தேவகுமார். அப்படி இறங்கி வராமல் பொறுமையாக இருந்து தன்னை பிதாவுக்கு அர்ப்பணித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததின் விளைவு உலகத்துக்கே ரட்சிப்பு. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னா ஓ இயேசு கிறிஸ்துவின் பொறுமை இல்லையா? ஆண்டவரை பாருங்கள். வேதத்தில் பொறுமையாக இல்லாத ஒருத்தரையும் பொறுமையாக இருந்த ஒருத்தரையும் சுருக்கமாக சொல்கிற பாருங்க. யோசேப்பு குறித்து ஒரு இடத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 40:14-15. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். யோசேப்பு சிறையில் இருக்க 2 வருஷம் இருக்கிறாருங்க. அந்த காலகட்டத்தில் பானபாத்திரக்காரன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றார். அதோடு சொல்றாரு, என்னை இந்த இடத்திலிருந்து எப்படியாக விடுவித்து விடும், நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை தருளும் அப்படி சொல்றார். அவசரப்படுறாருங்க. ஆண்டவர் தான் யோசேப்பை அங்கே கொண்டு வைத்திருக்கிறார். 30வது வயதிலே பிரதம மந்திரியை மாற்றணும் தேவத்திட்டம். அதான் காட்ஸ் டைம், கத்திரி காலம். ஆனால் அந்த நெருக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்பொழுது அந்த இடத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு அவசரப்படுறார். என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கு காரணம் ஸ்தோத்திரம் அடுத்தவர்கள் தான், அவர்களால் நான் இங்கே வந்து விட்டேன் சொல்றாரு பாருங்க இல்லையா? என் சகோதர குழியில் போட்டாங்க, இங்கே விற்று போட்டாங்க, வீண் பழி சுமத்தினாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மற்றவங்கள் தான். மற்றவங்களாக இருந்தாலும் பின்னணியில் தேவ திட்டம் இருந்ததுங்க. அதை அப்பொழுது அறியவில்லை. ஆகவே தான் அவசரப்படுறார். ஒரு நாள் வந்துச்சு, அவரே அப்புறம் புரிஞ்சுக்கிட்டார் இது தேவ திட்டம் என்று புரிந்து சந்தோஷமா சொன்ன வார்த்தை இருக்கு. 45ஆம் அதிகாரம் 5 நீங்க வாசிச்சு பாருங்க, 50-20 வாசிச்சு பாருங்க. சோத்திர ஜீவ ரட்சணை செய்யும்படி கர்த்தர் முன்னமே என்ன அனுப்பினார் அப்படி சொல்றேன். எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோட நன்மையாய் மாற்றினா அப்படின்னு தேவ திட்டத்தை புரிஞ்சுக்கிறாருங்க. அது வரலும் நெருக்கம் தான். அவசரப்பட்டார். இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே
ஸ்தோத்திரம். தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆகத்தான் முதல்ல சொன்னேன், ஜெபம் கேட்கப்படலை, விசுவாசம் கனம் பண்ணப்படலை, எல்லாம் மாறா இருக்குன்னா ஸ்தோத்திரம், எல்லாமே எனக்கு எதிராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அங்கே தான் தேவன் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். பொறுமையா இருங்கள். யோசேப்பை உயர்த்தினது போல உங்களை உயர்த்துவார். ரெண்டாவது, யோபுவின் பொறுமை குறித்து பேசாமல் நம்ம இதை முடிக்க முடியாது. யோபு குறித்து யாக்கோபு 5:11 வாசிங்க பார்க்கலாம். 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். யோபுவின் பொறுமை, யோபின் பொறுமை ஆச்சரியமானதுங்க. அப்படியே உங்களுக்கு நான் அவர் எந்த அளவுக்கு பொறுமையா இருந்ததோ அப்படி ஒரு லிஸ்ட்டை சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு அவர் அடைந்த அந்த வேதனைகளை அவரே லிஸ்ட்ல சொல்லுவாரு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, யோபு 6:4 வாசிங்கன்னா, சத்துருவை போல் அம்பு எய்து தாக்கப்பட்டார். கர்த்தர் அப்படி அம்பு எய்தார் சொல்றாருங்க. சத்துருவை போல அம்பு எய்து தாக்கப்பட்டார். அப்புறம் 10:16 ஒரு மிருகத்தை வேட்டையாடுவது போல வேட்டையாடினார். 19:8 இருளினால் வழியை மூடினார், வழியை இருளினால் மூடினது போல மூடிவிட்டார். அப்புறம் 19:10 ஒரு செடியை பிடுங்குவது போல அற்பமாய் என பிடுங்கிவிட்டார். அப்புறம் அக்னி சூளையில போட்டா 23:10. இவ்வளோ நடக்குதுங்க. அது இல்லாம மனைவி தூஷிக்கிறா, நண்பர்கள் எல்லாம் குற்றஞ்சாட்டுகிறார்கள். இவ்வளவோ நடந்த பிறகும் பொறுமையா இருந்தா. அப்படியே 42 அதிகாரத்துக்கு வந்து பாருங்க. ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெடித்து சொன்ன வார்த்தை என்ன? நான் இவ்வளோ செய்திருக்கிறேன். சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து ஒரே நாளில் எல்லாம் போய் ஆடு மாடு மிருகஜம் எல்லாம் போயிடுச்சு. 10 பிள்ளைகள் போயிட்டாங்க. சரி முழுதும் கப்பலாம் வந்து நடுத்தருக்கு வந்துட்டார். இவ்வளோத்து அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் என் பக்தன் எவ்வளோ நிதானமாக இருந்திருக்கிறான். ஆச்சரியப்பட்டு சொல்லுவாருங்க. 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நிதானமா நீங்க பேசல. என் தாசனாகிய யோபு நிதானமா இருந்தான் என்றார் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை அது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இத்தனை நடந்த பிறகு என் தாசன் பொறுமையா இருக்கிறான்னு நினைத்து அவர் உள்ளத்திலிருந்து வெடித்து வெளியே வந்த வார்த்தை, என் தாசன் யோபு நிதானமாக ஆக சொல்றார், போங்க அவனத்துல போங்க, ஜெபம் பண்ணுவான், அப்பதான் உங்களுக்கு விடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்படி ஜெபம் பண்ணாரு. பிறகு யோபு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றார். பொறுமை வீணா போகல. பார்த்தீங்களா? ஆக பொறுமையா காத்திருக்கவங்களை கர்த்தர் ஒரு நாள் பலன் கொடுப்பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இதுவரையிலும் பொறுமையா இருக்கீங்களா? 2 மடங்கு யோபு போல பலன் வரும் உங்களுக்கு. பயப்படாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். நமது தேவன் பலன் கொடுக்கிறவர், கண்ணீருக்கு பலன் கொடுக்கிறவர், இழந்ததை திரும்ப கொடுக்கிறவர், 2 மடங்கு கொடுக்கிறவர். ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்துவார். ஸ்தோத்திரம். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஸ்தோத்திரம். ஆகவே இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பொறுமையில் உத்தமமாய் இருங்கள். ஏற்ற நேரத்தை தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பாய் என்று சொல்கிறார். ஆகவே பொறுமையில் உத்தமா இருங்கள். சரிங்களா? 3வது, நாவில் உத்தமம். நாவில் உத்தமம். யாக்கோபு 3:2. யாக்கோபு 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளித்தனாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். நாவை குறித்து பேசுறார். நமது வார்த்தைகளை குறித்து அதுல கவனமா இருக்கணும், உத்தமமா இருக்கணும்ன்றது குறித்து பேசுறாங்க. நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களில அக்கறை செலுத்தலைன்னா பெரிய காரியத்தை சாதிக்க முடியாதுங்க. நல்லா கவனிக்கணும். சில விஞ்ஞானிகளை பாருங்கள். விஞ்ஞானிகளின் குல லட்சணமே சின்ன சின்ன விஷயங்களிலே கவனத்தை செலுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போதான் ஒரு கண்டுபிடிக்க முடியும். அவசரப்பட மாட்டாங்க. ஆகவே சின்ன சின்ன விஷயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்தணும். அநேக விஷயங்களை தவறுகிறோம். காரணம் அதற்கு நாவு அப்படின்னு சொல்றார். இது ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயம் சொன்னா, நாவை குறித்து நம்ம அற்பமாக நினைக்கிறோம். நம்ம பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறேங்க.
அந்த சின்ன சின்ன விஷயங்களில, சின்ன சின்ன வார்த்தைகளிலே நீ உத்தமமா இருக்கணுங்க. அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அற்பமா நினைக்காதிருங்கள். இதுல சொல்றாரு பாருங்க, நாவு ஒரு சிறிய அவயம்தான், ஆனால் அது எத்தனை பெரிய காரியங்களை செய்து விடுகிறது அப்படின்னு ஒரு லிஸ்டே போடுறாருங்க. நீங்கள் யாக்கோபு 1:26 கொஞ்சம் வாசிங்க. 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். நாவை அடக்கலைன்னா உன் தேவபக்தியே வீண். 4ஆம் அதிகாரம் 1 சில வார்த்தை வாசிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? எதனால் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போற்றுகிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. விண்ணப்பம் பண்ணாமல் இருக்க சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினா, தகாதத பேசுறீங்க, தகாதமா விண்ணப்பம் பண்றீங்க அப்படின்னு நமது நாவை குறித்து. ஆகவே தான் அநேக விஷயங்களை தவறுகிறோம். அப்புறம் 11-12 4 அதிகாரத்துல, சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்க. விரோதமா பேசாம உன் நாவை வைத்து கொண்டு விரோதமா பேசாத. சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி, சகோதரனை குற்றப்படுத்தாத, அடுத்தவனுக்கு விரோதமா பேசாத. நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். அப்போ அடுத்தவங்கள குற்றம் சாட்டாத, குறை சொல்லாத, இல்லையா, தகாத விண்ணப்பம் பண்ணாத. இப்படி தகாத விதமா பேசினால் உன் பக்தி வீண். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நாவு. நாவு சிறியதா இருந்தாலும் பெரிய காரியங்களை செய்து விடுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்றார், இன்னைக்கு நம்ம நாவை குறித்து கவலையே படுறது இல்லைங்க. அது கிறிஸ்தவத்தில் மகாபெரிய கேடு. அடுத்தவங்களை குற்றம் சாட்டுறது, எடுத்து எல்லாரையும் குறை சொல்ற ஒரு ஆவி கேன்சர் போல கிறிஸ்தவத்தை புறையோடி இருக்குது, கெடுத்து குட்டி சிவராக்கிட்டு இருக்குது. கிறிஸ்தவம் 2 பேர் சேர்ந்துட்டு அடுத்தவங்க குற்றம் சாட்டுறது, இல்லையா? கவனிங்க, நாவு சிறியது தான், ஆனா பெரிய காரியங்களை செய்து விடுகிறது. என்ன பெரிய காரியம்? நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 12:37 ஆண்டவர் இயேசு சொல்லிக்கிறார். 12:37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். பார்த்தீங்களா? உன்னை நீதிமான் என்று தீர்ப்பதும் குற்றவாளி என்று தீர்ப்பதும் வார்த்தை, நாவு. பார்த்தீங்களா? அப்போ இப்படிப்பட்ட நாவுக்கு ஒரு எஜமான் தேவன் சொல்றாருங்க யாக்கோபு. எப்படி குதிரைக்கு கடிவாளம் தேவையோ, 3:3 அப்படி பார்க்கிறோம். குதிரைக்கு கடிவாளம் தேவை, கப்பலுக்கு சுக்கான் தேவை 3 நாள்ல. அதே போல நமக்கு ஒரு எஜமான் தேவை. இந்த நாவுக்கு ஒரு சுக்கான் போல, கடிவாளம் போல நமது நாவுக்கு ஒரு எஜமான் வேணும். அவர் தான் நமது ஆண்டவர் இயேசு. ஆகவே தாவீது பண்ண ஜெபத்தை நம்ம பண்ணணுங்க. கேட்குறவங்க இந்த ஜெபத்தை தான் எல்லாரும் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணாருங்க? அற்புதமான ஒரு ஜெபம். நம்ம நாவுக்கு ஒரு எஜமான் வேணும் அப்படின்னா ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணி ஆகணுங்க. இல்லைன்னா இந்த நாவை அடக்க ஒருவனாலும் கூடாதுன்னு தொடர்ந்து எழுதுறா இருப்பாருங்க. ஒருவனால் அடக்கக்கூடாது அந்த நாவுக்காக ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? 141 சங்கீதம் 1 சில வார்த்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் இடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என் வாய்க்கு காவல் வையும், உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் அடக்க முடியல அவரால. ஆகவே அடக்கிறதுக்கு எஜமான இடத்துல ஜெபம் பண்றாரு. நீங்க தான் அடக்க முடியும் சாமி என்று
நாவை அடக்குவதற்கு ஜெபிக்கிற பக்தன். அதுதான் சொன்னேன், ரொம்ப முக்கியமான ஜெபம் இது. இல்லைன்னா நாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. ஜெபம் பண்ணி உங்கள் நாவிலே, வாயின் வார்த்தைகளிலே உத்தமமாயிருங்கள், உத்தமமாயிருங்கள். ஸ்தோத்திரம். அப்படி நாவை அடக்கலைன்னா அதோட அழிவு என்ன அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அந்த நாவை அடக்கலைன்னா என்ன நடக்கும் பாருங்க. 3:6 காட்டை நெருப்பு கொளுத்துவது போல அழித்துவிடும். இல்லையா? 3:6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடும். ஒரு காட்டு தீ காட்டையே அடித்து விடுது போல நம்ம நாவு நமது ஆயுஷையும் அழிச்சிருமாங்க. அப்புறம் சொல்றாருங்க, ஒரு காட்டு மிருகத்தை அவிழ்த்து விட்டால் என்ன ஆபத்து வருமோ அது போல வருமா. 3:7 நீ மனசு வச்சுங்க. ஒரு காட்டு மிருகத்தை அவிழ்த்து விட்டால் எத்தனை அழிவோ அதை போல அழிவு. நாவை நீங்க அடக்கலைன்னா அப்படிப்பட்ட அழிவு வரும். 3:8 வாசித்து பாருங்க. அது ஒரு விஷம் கலந்த ஒரு போஜனம், எல்லா குடும்பத்தையே நாசம் பண்ணிடும், ஆயுசே கெடுத்துடும். அதே போல் அது ஒரு விஷம் இல்லையா? அது ஒரு தீ, அது ஒரு காட்டு மிருகம். ஆகவே அது அடக்க வேண்டும். அடக்குவதற்கு நம்மால முடியாது, எஜமான் இயேசு முடியும். ஆகவே அவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. என் உதடு வாசலை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிற ஜெபம். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்ததுக்கு காரணம் நமது நாவு தான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அநேகர் அடுத்தவர் சபிச்சே சாபத்தை பெற்றிருக்கிறார். வித்தியாசமா பேசி நடக்காது, ஆகாது, முடியாது, இது பேசியே குடும்பத்தை கெடுத்தும் இருக்கிறான். உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார் இன்னைக்கு. அப்படிப்பட்ட நாவை இன்றைக்கு நீங்கள் பலிபீடத்தில் வைத்து ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு இந்த வருஷத்துல பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். ஸ்தோத்திரம். வம்பும் புத்தீனமான பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை விசுவாசிங்கள். அப்படி வார்த்தையில கவனமாயிருங்கள். உங்கள் நாவிலே உண்மையாயிரு, உத்தமமாயிருங்கள். இயேசுவை பாருங்கள். ஸ்தோத்திரம். அதை வாசித்து முடிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 23 வசனம். அருமையான வசனங்க அது. ஆண்டவரை பாருங்கள். அவர் நாவை எவ்வளவாய் அடக்கி ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன மாதிரி பாருங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் யாரையும் சபிக்கவில்லை. பாடுபடும் போது பயமுறுத்தாமல் யாரையும் பயமுறுத்துற வார்த்தை பேசல. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். எல்லாவற்றையும் நியாயமாய் பிதாவுக்கு அர்ப்பணித்தார். ஆகவே தான் பிலாத்துக்கு முன்பு அவர் மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் பேசினா ஒருத்தன் நிற்க முடியாதுங்க. அந்த மனுஷன் பேசினது போல ஒருவனும் ஒரு கால் பேசினதில்லை என்று கைது செய்ய வந்தவனே கைது செய்ய போயிட்டான்னா ஆண்டவர் வார்த்தை அத்தனை மகா வல்லமையான வார்த்தை உள்ள தெய்வம். அவரே வார்த்தை. அப்படிப்பட்ட தெய்வம் மௌனமாக இருந்தா எங்க பேசணும் பேசினாரு, எங்க பேசக்கூடாத பேசல. ஆகவே தான் இயேசு வெற்றி பெற்றார். மரித்து அடக்கம் பண்ண 3 நாள் உயிரோடு வெற்றி பெற்றார். பார்த்தீங்களா? ஆகவே அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, பயமுறுத்தவில்லை. ஸ்தோத்திர நீதியாய் தீர்ப்பு ஒப்பு கொடுத்து சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்து உலக ரட்சகரானார். நமக்கெல்லாம் ஆண்டவர் தான் மாதிரி. இதை கேட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்படி வாயின் வார்த்தையில் கவனமாக இருங்கள், உத்தமாக இருங்க. ஸ்தோத்திரம். பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை பேசுங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. பொறுமையாக இங்கே பேசும், அங்கே பேசுங்க. பொறுமையாக இருங்கள். நாவின் வார்த்தைகளை உத்தமமாக இருங்கள். ஸ்தோத்திரம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தம நடக்கைகளுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.